கிரிக்கெட் வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு கருப்பு தினம் நவம்பர் 27, 2014. கிரிக்கெட் ஃபீல்டில் நடந்த இந்த மரணம் உலக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் கண்டிப்பாக மறக்க முடியாது. ஃபீல் ஹுக்ஸ் ஆஸ்திரேலியாவில் நடந்த சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட் மேட்ச்சில் பவுலர் போட்ட ஒரு பாலால் ஃபிலிப்புடைய உயிர் பறிக்கப்பட்டுச்சு. நபாட்டால போடப்பட்ட பந்து பவுன்ஸ் ஆக இடது பின் கழுத்தில் அடிபட்டு மூளைக்கு போக வேண்டிய நரம்பு ஸ்டாப் ஆனுச்சு. அவருக்கு எந்த ரத்தமும் கிடைக்காததுனால கோமா நிலைக்கு போயிட்டாரு. 2 நாளுக்கு அப்புறம் அவர் இறந்தும் போனாரு. எதிரணியில இருந்த வார்னர் வரையும் அத்தனை கிரிக்கெட்டரும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவரை சேர்த்து கண்டிப்பாக அவர் குணமாகி வீடு வந்துடுவார்னு நம்பினாங்க. ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் இறந்து போனது பலருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. ஆஸ்திரேலியாவுடைய கேப்டன் தொடங்கி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆஸ்திரேலியாவில் அப்போ டூர் போயிருந்ததுனால கோலி வரைக்கும் அவருடைய ஃபியூனரில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அந்த நேரம் வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சிருந்தாங்க ஆஸ்திரேலியா. அதற்காக அந்த கப்பையும் பிலிப்புக்கே சமர்ப்பணமும் செஞ்சாங்க. அப்போ அவர் எடுத்திருந்த ரன் எவ்வளோ தெரியுமா? 63. அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆக வாய்ப்பில்லை. அதனால தான் இப்போ வரையும் அவருடைய நினைப்பு வந்தா 63 நாட் அவுட் அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். சிட்னியில் அவருடைய படத்தை இப்போ மைதானத்தில் வச்சிருக்காங்க. இப்போ வரையும் அவரால் தான் கிரிக்கெட் ஆடக்கூடிய அத்தனை பேருக்கும் அவங்களுடைய ஹேட்ல பல்வேறு விதமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பிளேயர்ஸுக்கு ஏதாவது அடிபட்டா கண்டிப்பாக பிளேயர்ஸுக்கு என்ன ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த மேட்சே தொடரப்படும். 27 நவம்பர் 2014 யாராலையும் மறக்க முடியாத ஒரு கருப்பு தினம்தான் கிரிக்கெட் வரலாற்றில்.